இந்த நாகரிகம் அப்படின்னு பெயரில் இப்போ அடிமை கலாச்சாரத்தை அப்படி மக்கள் மத்தியில் மிக அழகாக நுழைக்கிறாங்க. இப்போ இருக்கிற நிறைய சிறு பிள்ளைகள் 15, 16 அதில் தொடங்கி சில வருடங்கள் வரைக்கும் இருக்கிற ஆண் பிள்ளைகள் இந்த மாதிரியான முடி அலங்காரங்களை நீங்கள் வச்சுருப்பதை பார்க்க முடியும். இந்த படம் பரதேசி படத்தில் அதர்வா அவர்கள் வைத்திருந்த சிகை அலங்காரம். இவர் ஒரு அடிமை, தேயிலை அடிமை. தமிழகம் அல்லது இந்திய முழுக்கவும் இந்த மாதிரியான சிகை அலங்காரம் என்பது அடிமைகளுக்கானது. ஆண்டைகள் அடிமைகள், அடிமைகளாக இருக்கிற, பொருளாதாரத்தில் கீழே இருக்கிற, நில உடைமை இல்லாத, நிலமற்ற, புறம்போக்கில் வசிக்கிற, எங்கே கூட்டாலும் கூட்டிக்கிட்டு போகிற, உலகம் முழுக்க பயணித்த பல உழைக்கும் சமூகங்களுக்கான முடி அலங்காரம் தான் இந்த அலங்காரம். கருப்பட்டி முடிவெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கேள்விப்பட்டவரை ஒரு மண் களையம், அதை என்ன சொல்லுவாங்க, கடாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து மேலே கவுத்துருவாங்க தலையில். அது மூடின பகுதியை தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிற முடியையும் சுரண்டி எடுத்துருவாங்க, கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த தலையில் அந்த தொப்பி மாதிரியான ஒரு முடி மட்டும்தான் இருக்கும். அதுதான் இந்த சிகை அலங்காரத்திற்கு பேர் கருப்பட்டி வெட்டு. இது வெறும் கருப்பட்டி வெட்டு இல்லை, ஒரு அடிமைக்கான அடையாளம். அவனை பார்த்த மாத்திரத்தில் இவன் ஒரு அடிமை ஜாதி, இவன் ஒரு கீழ் ஜாதி, இவன் ஒரு தீண்டத்தகாதவன், இவன் ஒரு வர்ணன், அவர்ணன், சூத்திரன், என்னென்ன பெயர்கள் எல்லாம் இருக்கோ எல்லா பெயர்களும், அன்டச்சபிள், ஆதி திராவிடர், என்னென்ன இருக்கோ எல்லாம் இந்த முடி அலங்காரத்தை வச்சு நீங்கள் அவனை கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இப்போது இன்றைய மக்கள் விரும்பி ஏற்றிருக்கிற ஜாதிய அடக்குமுறை அடிமை அடையாளம். இந்த முடி அலங்காரத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கருப்பட்டி வெட்டுன்றது. அதாவது இது கொஞ்சம் வெட்டினா கொஞ்சம் காலம் அப்புறமா அந்த முடி வளர்ந்துருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சிகை அலங்காரம். இந்த சிகை அலங்காரத்தோடு நீங்கள் சாலையில் போகிற ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு ஆளும் நீ ஒரு காலத்தில் உன்னுடைய மூதாதையர்கள் அடிமைகளாக இருந்தார்கள்னு நீ ஏற்றுக்கிற, அதாவது விரும்பி ஏற்ற அடிமை அடையாளம் அப்படின்றது தான் அதுக்கான பொருள். யாரெல்லாம் இந்த சிகை அலங்காரத்தில் இது ஸ்டைல் அல்லது இது ஒரு புதுமை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஆனால் இந்த அடையாளத்தை எல்லாரும் ஏற்றிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட அடிமை உழைப்பு சமூகமாக இருக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் இந்த முடி அலங்காரத்தில் இருக்கிறீங்க, மற்றவர்கள் இருப்பதில்லை. அதுக்கான காரணத்தை மூளை இருப்பவர்கள் யோசித்து பாருங்கள். இந்த சிகை அலங்காரமும் கருப்பட்டி சிகை அலங்காரத்தில் தான் வரும். கருப்பட்டி அடிமைக்கான சிகை அலங்காரம். இது தொடர்ந்து பலகாலமாக புழக்கத்தில் இருந்து அதிலிருந்து மீண்டு நம்மளும் மற்றவர்களோடு சரிசமமாக கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார சமத்துவத்தை பெற்றதுக்கு பிறகாக நாங்கள் திரும்புகிறோம் அடிமைத்துவத்துக்கு என்ற ஒரு பறைசாற்றலோடு இன்று வளர்க்கிற சமூகம் இந்த சிகை அலங்காரத்தை மாடர்ன் அல்லது புதுமை என்கிற பெயரில் திரும்பவும் உங்களை விரும்பி ஏற்க வச்சுருக்கிறாங்க. அந்த அளவில் கடந்த காலங்களில் ஆங்கிலேய காலகட்டங்களுக்கு இன்று வரை இப்போ அடிமை சின்னங்களை விரும்பி ஏற்க வைப்பதில் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு நம்ம அவங்கள பாராட்டு தெரிவிக்கணும். இது ஒரு அடிமை கழுத்தில் போட்டிருக்கிற அந்த காப்பு, அந்த சிகை அலங்காரம், இது எல்லாமே ஒரு அடிமைக்கானது தான். இன்னும் நாளை புதுமையின் பெயரால் இந்த சிகை அலங்காரத்தோடு கழுத்தில் ஒரு அடிமைக்குரிய ஒரு வளையத்தோடு அல்லது கையில் ஒரு அடிமைக்குரிய வளையத்தோடு கூட ஒரு உழைக்கும் சமூகத்தினுடைய ஒரு பிள்ளையை சாலையில் பார்க்க முடியும். பழமையும் திரும்பியது, புதுமையானது, அது ஒரு மாடர்ன் அப்படின்னு, அதாவது ஒரு புதுமை என்கிற பெயரில் கையில் ஒரு வளையம், கழுத்தில் ஒரு வளையத்தோடு அடிமை சின்னத்தோடு நாளை சாலையில் அடுத்த தலைமுறை பயணிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக அடிமைகளை
நாம் மீண்டும் உருவாக்கி இருக்கிற அடிமைத்தனத்தை ஏற்கிற மனோநிலையிலோட ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கிற பெரும் பேரை இந்த தலைமுறை பெற்றிருக்கிறது. இதுதான் அடிமைக்கான அடையாளம், சான்று. இதையோடு பயணிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த வீடியோக்களை நான் பகிர்ந்தளிக்கிறேன். நீ ஒரு அடிமை, நீ உன்னுடைய தந்தை தாய் முதலானோர் அடிமைகளாக இருந்தார்கள் என்பதை நீ உலகுக்கு பறைசாற்றுகிற வேலையை செய்கிற தொன்மையான சிறப்பான பணியை செய்கிற உனக்கு பாராட்டை தெரிவித்துவிட்டு அடிமையாகவே நீ தொடர்வாய் என்று நினைக்கிறேன். உன்னுடைய அடிமை மனோநிலை மாறவில்லை. மீட்சி பெற வேண்டிய எண்ணம் உன்னிடம் இல்லை. நீ இந்த சமூகத்தின் ஒரு அங்கமாக இல்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு அடிமையாகவே பயணிக்க விரும்புகிறாய். உன் எண்ணம் ஈடேறும். இந்நிலையில் நீ இருக்க விரும்புகிறாய். உன் தாத்தன் முப்பாட்டன் இப்படி இருந்து பொருளாதாரத்தில் கல்வியில் ஒரு எடைக்கு வந்து தன்னிலை அறிந்து இந்த சமூகத்தின் உய்வதற்கு ஒரு பங்காற்றுகிற ஒரு இடத்தில் வந்துவிட்ட பிறகு அவனுக்கு பிறந்த ஒரு ஆள் இந்த மாதிரியான சிகை அலங்காரத்தோடு மீண்டும் கைகட்டி நிற்க விரும்புகிற ஒரு அடிமையாய் போவதற்கான எல்லா தகுதியோடும் நிற்பதை பார்த்து ஒரு சாலையின் ஓரத்தில் நின்று கண்ணீர் வடிக்கிற உன் சக தோழன் அல்லது உன் சக உறவு அல்லது உன் நிலை கண்டு வெதும்பி உள்ளுக்குள் அழுகிற ஒரு ஆன்மாவாக இது இரண்டாவது முறையாக இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன். இதை பார்க்கிற அல்லது அறிகிற அறிவுசார் சமூகமே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய யாரோ ஒருவன் ரூட்டில் போகிறான் என்று போனால் நாளை உன்னுடைய பிள்ளையும் இந்த சிகை அலங்காரத்தோடு முன் வந்து நின்று நாம் ஒரு அடிமைத்தனத்தினுடைய ஒரு அங்கம் ஆக இருந்தோம் என்று பறைசாட்டுகிற வெகு தொலைவில் இல்லை. நீங்கள் கல்லூரியில் இருந்தாலும் சரி, கல்லூரி விரிவுரையாளராக இருந்தாலும் சரி, நாளை 20 வயது எட்டும்போது உங்கள் பிள்ளை இந்த சிகை அலங்காரத்தோடு வந்து நாம் ஒரு அடிமைத்தனத்தினுடைய சின்னம், நாம் அடிமைகளினுடைய வம்சாவளி என்று பறைசாற்றுவான். அதை கேட்கும் பொழுது உங்கள் கண்களில் இரத்த கண்ணீர் வரும். அதை மாற்றுவதற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை பொதுவெளியில் வைக்கிறேன். நன்றி. அடிமை சின்னத்திலிருந்து மீள மார்ட்டின் லூதர் கிங் அறைக்கூவல் விடுத்தான். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவு ஒரு நாள் அமெரிக்காவை என் சமூகம் ஆளும் என்று. எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது. என் சமூகம், அடிமை சமூகம் இந்தியாவை ஆளும். அப்பொழுது இந்தியா இந்த உலக அரங்கின் சிம்ம சொப்பனமான ஒரு நாடாக, இந்த உலக அரங்கில் இந்தியா தலை சிறந்த நாடாக, இந்தியா உலகை ஆள்கிற ஒரு நாடாக மாறும். என் அடிமை சமூகமாக இருக்கிற என் சக மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த இந்தியாவை கட்டமைத்து, இந்திய வளங்களை பயன்படுத்தி, இந்திய மூளைகளை பயன்படுத்தி, உலகளாவிய கண்டுபிடிப்புகளாலும் உலகளாவிய சிந்தனைகளாலும் இந்த உலகம் உய்வதற்கான அத்துணை வழிகளையும் கண்டுபிடிக்கும் என்று இந்த கனவோடு நான் உறங்கச் செல்வேன். கனவோடு எழுகவும் செய்கிறேன். இன்னும் 10 ஆண்டுகளில் என் சமூகம் இந்தியாவை ஆளும். இந்தியாவை உலக அரங்கில் தலை சிறந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தும். இதுவே என கனவு. இந்த கனவோடுவே என்னுடைய வாழ்நாள் தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.